ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி சமையல். இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் மஷ்ரூம் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற தோசை மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் செய்கிற தோசையை நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக செய்திடலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோசை செய்து கொடுக்கும்போது எல்லோரும் கட்டாயம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள். சைடிஷ் எதுவுமே இந்த தோசைக்கு தேவைப்படாது. இந்த தோசை ரெசிபியை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும். காளான் தோசை பண்ணுறதுக்காக நம்ம முதல்ல ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பவுல் எடுத்து நான் அதில் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். அப்போ தோசைக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதில் நல்லா கொதிக்க வச்ச சூடான தண்ணியை சேர்த்துக்கணும். கூடவே நான் 6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து மூடி போட்டு ஒரு 10 மினிட் நல்லா ஊற விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், மிளகாயெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கூடவே 4 பூண்டு பல்லும், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும், ஒரு வெங்காயம், 1/2 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியை சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சட்னி ரெடி ஆகியாச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம காளான் தோசைக்கு தேவையான காய்கறிகளையெல்லாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பெரிய தக்காளியும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நான் ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்து அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதெல்லாம் நறுக்கி வச்சுருந்தோன்னா நம்ம தோசை செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த தோசைக்கு நம்ம சேர்க்குறதுக்காக மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இதை இப்போ நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகியாச்சு. அடுத்து தோசை மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தோசை வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசைக்கல்ல நல்லா எண்ணெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக தோசை ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்து தேவையான அளவு நெய் அல்லது வெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம இப்போ எல்லா காய்கறிகளும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முதல்ல நான் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தக்காளி, அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க காளான், அடுத்து நம்ம செய்து வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலா, நம்ம ஏற்கனவே செய்து வச்சிருக்க சட்னி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் காரம் அதிகமாக இருக்கும். இதே நீங்கள் காஷ்மீரி சில்லி சேர்க்குறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெண்ணெயும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து இந்த மஷ்ரூம் எல்லாம் வேகிறதுக்காக இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். அடுத்து இந்த மசாலாவை தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த காளானெல்லாம் வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு 2 மினிட் அப்படியே விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், மசாலாலாம் வெந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நான் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு சீஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம துருவி சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த மஷ்ரூம் தோசைக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். உங்களுக்கு சீஸ் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு துருவி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், சீஸும் நல்லா மெல்ட் ஆகியாச்சு. இந்த டைம் நம்ம தோசையை எடுத்துடலாம். இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான மஷ்ரூம் தோசை ரெடி ஆகியாச்சு. இதே மாதிரி மீதி இருக்க தோசையை நம்ம செய்து எடுத்துடலாம்.
உங்ககிட்ட வெண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சட்னி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காய்கறிகளும் உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு சூப்பரான மஷ்ரூம் தோசை வீட்டிலேயே ரெடி ஆகிடும். நீங்கள் தோசையை இந்த மாதிரி கூட கட் பண்ணி பரிமாறிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி, சாம்பார் இந்த மாதிரியான சைடிஷ் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. இந்த மசாலாவே இந்த தோசைக்கு போதுமானது. இதுவே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், மசாலா எவ்வளோ திக்காக சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் இந்த தோசை ரெசிபியை செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இனி சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.